Slate today, Slate tomorrow. Next phase. Next is now. no compromise. Unga side liya, enga side liya. GT Holidays, South India's #1 travel brand. டேரக்டர் வந்து பயங்கர பவர்ஃபுல். 9:00 8:45 ரெடியாக இருக்கணும். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக வேணா இரு, நீ எவனா ரஜினியாவே இருவா, எல்லாம் கும்பலாக வந்து உட்காந்துட்டு அங்கே படிச்சு உட்காரணும். ஸ்கிரிப்ட். ஓகே, டேரக்டர் தம்பிங்க. ஐயோ மனோரமா டேரக்டர் கேட்குறாரு என்னமோ ஏதோ அப்படின்ட்டு சொல்ல அவர் பதறடிச்சு ஓடி வந்தார். நீங்கள் என்னம்மா சாரி தம்பி, ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ என்னோடய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் இருக்கிறது பேச மாட்டேன், இது ஃப்ரேமில் வந்து எதுதோ பண்ணிகிட்டு இருப்பேன். அவங்க டைலாக் பேசுகிறப்போ நான் என்னமோ பண்ணிகிட்டு இருப்பேன். நான் பண்ணலன்னா கட். நான் எல்லாம் போன போல் ரொம்ப ரொம்ப சின்ன பையன் கூப்பிட்டு சொல்லி தருவாங்க, இப்படி பண்ணுற அப்படி பண்ணு, அட்டை அடிச்சிருக்காத, டைலாக்கை பாரு. கண்டையில் தண்ணி கலக்கிடுச்சு. ஏன்னா வருத்தப்பட்ட இடத்துல வந்து சொல்கிறப்போ அந்தளவுக்கு சந்தோஷமாயிடுச்சு. வெக்கம், மானம், சூடு, சொரணை இந்த கேட்டகரியில் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே, நமக்கு தேவை 3 வேளை சாப்பாடு, தீட்டாடுக்கு ஒரு 100 ரூபா, முடிஞ்சு ஒரு கட்டிங். இதுக்கு மேலே வந்து காரியே துப்பினாலும் தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்களாலலாம் எனக்கு சான்ஸே வாங்கி தர முடியல. சொன்னா மச்சான் சாரிடா, அது ஈஸியாக இருக்குன்னு வச்சா ஒன்றும் முடியலடா அப்படின்னா. 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. வில்லனும் பண்ணிருக்கீங்களா நீங்கள்? ஃபஸ்ட்டு வில்லன் தான். ஃபஸ்ட்டு அறிமுகமானது வில்லன் எந்த சீரியலில்? ஆசை, அதுக்கப்புறம் மகள், பயங்கர சைக்கோ வில்லன், திட்டுவாங்க. செல்ல மேலே ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணேன். அக்கான்னு ஒரு சீரியல் தெலுங்கில், அதுலேயும் நெகட்டிவ். ஜானகின்னு ஏவிஎம் தெலுங்கில், அதில் பயங்கர சைக்கோ. பொண்டாட்டியை தேங்கலையை அடிச்சு கொள்ளுவேன், பெத்த குழந்தைய குப்பை தொட்டியில் முக்கி கொள்ளுவேன். பயங்கர நகாடான ஆளாக இருக்கீங்களே. அதுக்கப்புறம் இப்படி காமெடி கேரக்டரும் வில்லன் நடிக்கிறது பிடிக்குமா, காமெடி கேரக்டர் பிடிக்குமா? எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லாமே. ஆனால் வில்லன் ரொம்ப நல்லா இருக்கும். என்ஜாய் பண்ணி பண்ணலாம். வில்லனா அவ்வளோதான், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு என்ன வேணால் பண்ண முடியாது இன்னைக்கு சிச்சுவேஷனில். ஓகே, அன்னைக்கு வந்து பயங்கர ஃப்ரீயாக விடுவாங்க, பண்ணணும். ஓகே, நம்ம பண்ணினாதான் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணினாதான் பாராட்டுவாங்க. இப்போ இருக்கிறதுக்கு அப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் நினைக்கிறீங்க? அது அப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அப்போல்லாம் டைரக்டருக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் உட்காரவே முடியாது. ஓகே, டைரக்டர் வந்து பயங்கர பவர்ஃபுல். 9:00 8:45 ரெடியாக இருக்கணும். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக வேணா இரு, 9:00 ஷாட்டுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே, இருக்கணும். அசிஸ்டன்ட் டைரக்டர் வருவா, அப்படி சீனை சீன் படிக்கிறதுக்கு இல்லை டைரக்டர் வருவார். எல்லா ஆர்டிஸ்ட் அங்கே வந்து உட்காரணும். ஓகே, இன்றைக்கி மாதிரி போய் ஒரு ரூமுக்காக போய் ஒருத்தருக்கு தனித்தனியாக படிக்க மாட்டாங்க. ஓகே, ஓகே, நீ எவனா ரஜினியாகவே இருவா, எல்லாம் கும்பலாக உட்காந்துட்டு உட்காரணும். ஸ்கிரிப்ட் ஓகே உட்காந்து படித்து காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சீன் பேப்பரை எங்கிட்ட கொடுத்துருவார். இன்றைக்கி மாதிரி ஒரு காப்பி இருக்காது, ஒரு 6-7 காப்பி இருக்கும். ஓகே, 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 இருக்கும், கொடுத்துருவாங்க. நாங்கள் எல்லாம் உட்காந்து அதை ஃபஸ்ட்டு இம்ப்ரவைஸ் பண்ணிக்குவோம். எப்படி பண்ணலாம், என்ன நான் இப்படி பேசுகிறேன், இப்படி பேசுகிறேன், கண்டென்ட் அதுதான். நான் இப்படி பேசுகிறேன், எல்லாம் ஃப்ளோ பண்ணிவிட்டு சார் ரெடி சார் அப்படின்னோடனே அப்படி போவோம். ஓகே, 20 பக்கம் எல்லாம் ஒரே ஷாட்டில் போவோம், சிங்கிள் டேக்கில். அங்கே பொசிஷன், இங்கே பொசிஷன், அப்படி வந்து பேசி இப்படி வந்து இப்படி அப்படின்ட்டு செம்மையாக இருக்கும். அது ஆமெல்லாம் போட்டு, அது ஒரு ஹெல்த்தியான பீரியட், ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். போட்டி நடிப்பீங்களா? அதாவது ஒரு போட்டின்னா நீ பெருசா நான் பெருசான்னு இல்லை. ஏன்னா மச்சான் நீ இது பண்ணுறான், உன் கேரக்டர் இது நல்லா இருக்கும்னு அவன் சொல்லுவேன். இப்போ யார்டி மொழியில் பார்த்தா நான் ரஜினி ஃபேன், நான் ஒரு 20% நான் பண்ணேன்னா 80% வந்து எனக்கு வந்து ஐடியாஸ் கொடுத்தது ஸ்ரீ, பரத், இவங்க தான். ஸ்ரீ தெரியும்ல ஆர்டிஸ்ட், ஸ்ரீ அது பண்ணுறான் இது பண்ணுறான் அப்படின்னு. இப்போ பரத்தை பார்த்தா இப்படி ஸ்டிஃபாக இப்படி நிற்பான், டைலாக் பேப்பரில் அதில் இருக்காது. போய் இருந்துட்டு எப்படிடா இருக்க அப்படின்னு கேட்டுட்டு அவன் இப்படியே நிற்பான். இல்லைடா சிரிக்க மாட்டியா, கடப்பாரு சிரிடா இதெல்லாம் ஸ்ரீ கொடுத்து, அது ரஜினி ஸ்டைலில் அப்படி. இது இவங்க அந்த மாதிரி சொல்லி தருவாங்க. நல்லா இருக்கும். இப்போ எனக்கு மச்சான் நீ இது பண்ணுறா ஓகே அப்படின்னு. சஞ்சீவில் பார்த்து அப்படின்னா இப்படி பண்ண அப்படி பண்ண. இப்போ நான் ப்ராம்ப்டிங்லாம் பேசுகிற காரணமே சஞ்சீவ் தான். ஓகே, ஓகே, ஓகே. ப்ராம்ப்டிங்கே எடுத்துக்க மாட்டீங்க? ப்ராம்ப்டிங் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை, ஒரு வார்த்தை கூட எடுத்ததில்லை. ப்ராம்ப்டிங் யாராவது எடுத்தால் நான் நிறுத்திடுவேன். ஓகே, நீங்கள் அரை மணி நேரம் ஒரு ஷாட் போனாலும் அதில் 29வது நிமிஷம் யாராவது ப்ராம்ப்டிங் எடுத்தால் நான் நிறுத்திடுவேன். ஓகே, வராது எங்களுக்கு அப்படி தான். சஞ்சீவெல்லாம் எப்பாவது வந்து இக்கட்டான சொல்ல ஏதாவது ஒரு சீன் ப்ராம்ப்டிங் எடுத்துகிட்டு அரை மணி நேரம் அழுவான்.
ப்ராம்ப்டிங் எடுத்துட்டோமே அப்படின்னு. அது வந்து ஒரு கேவலமாக நினைப்போம் ப்ராம்ப்டிங் எடுக்கிறது. ஓகே. ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக ப்ராம்ப்டிங் தான். இப்போ ப்ராம்ப்டிங் இல்லை எடுக்கலன்னா திட்டுறாங்கப்பா. நாம் ஏதாவது யோசிக்கிறதுக்கு வந்து அது இப்போ ஒரு நம்பர் கேட்குறோம், இப்போ ரவி நம்பர் என்னன்னு கேட்டேன், யோசிச்சுதான் சொல்லுவான். அது எதுவும் நான் லேக் விட்டான்னு உடனே ப்ராம்ப்டிங் எடுத்துருவாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி இருக்குது இன்னைக்கு. அன்னைக்கெல்லாம் செம சூப்பராக இருந்துச்சு. யாரடி நீமோகன் நீங்கள் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஸோ அதில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா யாரடி நீமோகனில்? மறக்க முடியாத டெய்லி மறக்க முடியாது, டெய்லியுமே மறக்க முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாமே. நல்லா யாரடி மோகினி வாணி ராணியில் வந்து நம்ம ராதிகா மேம் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதெல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு சப்போர்ட்டிவ். அதாவது வந்து அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு. இப்போ என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் இருக்கிறது பேச மாட்டேன், என்னென்னமோ எக்ஸ்ட்ரா போட்டு பேசுவேன். இது ஃப்ரேமில் வந்து எதுதோ பண்ணிகிட்டு இருப்பேன். அவங்க டைலாக் பேசுகிறப்போ நான் என்னமோ பண்ணிகிட்டு இருப்பேன் நான். அதெல்லாம் ஏன்னா என் கேரக்டர் அந்த மாதிரி. அதுக்கெல்லாம் பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் பண்ணலன்னா கட், ஏன் நீங்கள் அப்படி பண்ணல, உங்கள் ஸ்டைலில் பண்ணுங்க சொல்லுவாங்க. ஓகே அப்படிம்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மச்சான் கேரக்டர் வந்து எங்கள் அத்தை வந்து என்கிட்ட பணம் கொடுத்துருப்பாங்க. இவன் வந்து என்ன பண்ணுவான், அந்த பணத்தை டப்புன்னு பிடிங்கடா, எதுக்குடா அந்த பணத்தை வாங்கினேன் அப்படின்னு பிடிங்கி அந்த பணத்தை இப்படி கையில் வச்சுருப்பேன். அப்படி கணத்தை கையில் வச்சுருப்போம். அப்படி அங்கே வந்து என் அத்தை பேசிகிட்டு இருக்கோம். அப்போ எப்படின்னா அந்த பணத்தை கையில் வச்சுட்டே அவன் எப்படி இருக்கலாம் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் இங்கே வந்து அந்த பணத்தை இப்படி இப்படி பண்ணிகிட்டு இருப்பேன் பிடிக்கிற மாதிரி. ஓகே ஓகே புரியுது. இந்த மாதிரி அது நான் பண்ணுறது அவனுக்கு தெரியவே தெரியாது. ஓகே, நீங்கள் இப்படி இதை பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்கும் அப்போல்லாம். இதெல்லாம் பண்ணலன்னா மேடம் இருந்துட்டு கட் உங்கள் ஸ்டைலில் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க இன்புட் கேட்பாங்க அந்த மாதிரி. ஸோ அப்புறம் வந்து நீங்கள் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சீனியர் நம்ம மனோரமா ஆச்சா இருக்கட்டும், ஆமாம் டெல்லி கணேஷ் சார் இருக்கட்டும், டெல்லி கணேஷ் சார், விசு சார். ஸோ அவங்கள ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஐயோ அதெல்லாம் கிஃப்ட்டு. ஓகே, மனோரமா ஆட்சி கூடையில் ஒர்க் பண்ணது, அவங்க கிட்ட ஒர்க் பண்ணது பயங்கர கிஃப்ட். அதில் மலர்கள்னு ஒரு சீரியலில் டெல்லி குமார் சார் ஃப்ளாஷ்பேக் கேரக்டர். ஓகே, அதுக்கு வந்து டெல்லி குமார் சாரோட அம்மா வந்து மனோரமா நேம் கொடுத்தது. அது அவங்க கூட நடிக்கிறதில்ல. ஐயோ இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு. ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் அவங்கள பற்றி. அவங்கெல்லாம் ஒரு டைரக்டருக்கு அந்த தொழிலுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்கங்கிறது. ஒரு நாள் திருவடிச்சூலம், நம்ம இப்போ அந்த மகேந்திரா சிட்டியில் இருக்குல்ல, அங்கே ஷூட், அங்கே ஒரு கோயில் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் 3 மணிக்கு வரணும், 3:10 ஆயிடுச்சு. 10 நிமிஷம். அதாவது வந்து இங்கேருந்து அந்த செங்கல்பட்டுக்கிட்ட வரணும். ஓகே ஓகே, 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அவங்க ஸ்கார்பியோ அப்போ ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. அது அந்த வயசில் கதவு சபார்னு இறங்கி வந்தாங்க அப்படி ஃபாஸ்ட்டாக வந்து, டைரக்டர் தம்பிங்க, டைரக்டர் தம்பிங்க. ஐயோ மனோரமா டைரக்டர் கேட்குறாரு, என்னமோ ஏதோ அப்படின்ட்டு சொல்ல அவர் பதறடிச்சு ஓடி வந்தார். என்னம்மா சாரி தம்பி, ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் லேட்டு சொல்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி இதெல்லாம் டெல்லி விசு சார், டெல்லி கணேஷ் சார், அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். அவங்களாம் இப்போ நான் எல்லாம் போனப்போல ரொம்ப ரொம்ப சின்ன பையன், கூப்பிட்டு சொல்லி தருவாங்க. இப்படி பண்ணுற, அப்படி பண்ணு, அட்டை அடிச்சிருக்காத, டைலாக் பாரு, கைட் பண்ணுவாங்க எல்லாமே. டெல்லி கணேஷ் சார் கூட உங்கள் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அது செம சூப்பராக இருக்கும். அவர் வந்து சில மேனேஜர் ஏதோ பண்ணுவார். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் இப்படி பேசினார் அப்படின்னுட்டு சொரிஞ்சிட்டு பேசினார். அடுத்து 1 மோர் போச்சு. அது அடுத்தது அவர் பண்ணல. அது நான் சொன்னேன், சார் அது நல்லா இருந்தது சார், என்ன அப்படி சொரிஞ்சிட்டு பண்ணீங்களா சார்? அப்போ சொரிஞ்சதுடா, இப்போ சொரியில்லை. ஓ கேஷுவலாக சொரி. அவர் தான் சொன்னார், கேஷுவலாக பண்ணு, நீ வந்து நடிக்கிறோன்னு நடிக்காத, இவ்வளோ விஷயம் இருக்குது அதில் நடிப்பில் அப்படிங்கிறது. அந்த விசு சார் கூட விசு சார் அப்படி தான். விசு சார் ரே கண்ணா டேக் வாங்குறீங்களே, அப்போது டெல்லி கணேஷ் சார் நடிச்சிட்டு இருக்காரு, போய் பாரு. சாயிரம் சார் நடிக்கிறாரு, போய் பாரு, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பாரு, நல்லா இது பண்ணு. அதே மாதிரி ஏதாவது ஒரு சீனெல்லாம் அப்போல்லாம் பண்ணிட்டோன்னா கூப்பிட்டு, டே கண்ணா வாடா, அதை பார்த்தேன்டா, அருமையாக பண்ணடா அப்படிங்க. இது ஏவிஎம் இல்லை, ஏவிஎம் சரவணன் சார் எல்லாம் எவ்வளோ பெரிய. நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை, நல்லா நடிச்சே இருக்க மாட்டேன் சத்தியமாக. இப்போல்லாம் பார்த்தா நம்ம துப்புவோம், அந்தளவுக்கு தான் நடிச்சிருப்போம் நம்ம. இருந்தாலும் நேற்று விட இன்றைக்கி ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்னு இருக்குன்னா வருவார் ஏவிஎம் சரவணன் சார். அவர் வருவார் வந்து, தம்பி ஐ சா யூ அந்த சீனில் நல்லா பண்ணியிருந்தீங்க, கீப் இட் அப். அதே மாதிரி
குமரன் சார் குமரன் சார் ஏய் தம்பி வாப்பா அதை பார்த்த சீனில் அருமை அதில் ஒரு பீரியடுங்க. அவங்ககிட்ட வந்து பாராட்டு வாங்குறது ஐயோ அப்போ கூப்பிட்டு அந்த அளவுக்கு இப்போ கூட இந்த வாணிராணி பண்ணும்போதெல்லாம் சரத்குமார் சார் எல்லாம் ஏங்க நீங்கள் அப்படியே தானா இல்லை நடிப்புக்காக அப்படி பண்ணுறீங்களா அப்படி ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கார் எப்படி இருப்பேன் அப்படி ஆட்டோ டிரைவர் அது எனக்கு வந்து எப்படின்னா என் கேரக்டரைசேஷன் வாணிராணியில் டைரக்டர் சார் ரத்தன சார் கூப்பிட்டு சொன்னது வந்து ஜெய் நம்ம கேரக்டரைசேஷனுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இந்த கேட்டகரியில் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே நமக்கு தேவை 3 வேளை சாப்பாடு சீட் ஆர்டருக்கு ஒரு 100 ரூபா முடிஞ்சு ஒரு கட்டிங் இதுக்கு மேலே வந்து காரியே துப்பினாலும் தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும் கோவமே வராது. இதுதான் கேரக்டர் ஆட்டோ டிரைவர் அதை பொண்டாட்டியை மிரட்டி அது ஒரு ஹியூமராக போகும் அப்படி அதாவது எப்படின்னா நான் பண்ணுறது தப்பே இல்லைங்க பண்ணுறது பண்ணிகிட்டு இருப்பேன் அது லூஸ்தனமாக இருக்கும் சிரிப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கும் அது கூப்பிட்டு பாராட்டுவார் அப்படியே இருக்கீங்க நல்லா இருக்குது அந்த மாதிரி இல்லை யதார்த்தமாக இருக்கு நல்லா இருக்கு யதார்த்தமாக இருக்குது நீங்கள் அப்படி தானே இல்லை அதுக்காக கேரக்டராக மாறிங்களா இல்லை ஏன் கேட்டேன்னா இந்த அளவுக்கு பண்ணும்போது நீங்கள் வீட்டில் கூட அப்படியே ஆயிடுவீங்க ஏன்னா அப்படி தான் இருப்பாங்களே இப்போ கூட ரகுவரன் சாரை பற்றி அவங்க ரோகிணி சொன்னது பார்த்து அவர் அப்படியே இருப்பார் அந்த ஒரு படம் பண்ணால் அப்படியே இருப்பார். இப்போ ஜோக்கர் நடித்த அவர் பேர் என்ன ஹீத் லெஜர் அவரெல்லாம் பார்த்தா ஒரு ரூம்குள்ளே போய் இருந்துருவாராம்மா அப்படியே அந்த கேரக்டராகவே அப்படியே அதுதான் அது நடிப்புங்கிறது அதுதான். இப்போ நீங்கள் எப்படி நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு உங்களுக்கு? நீங்கள் லவ் பண்ணிடுறீங்க அப்புறம் மேரேஜ் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் இப்படி நடிப்புக்குள்ளே வந்தீங்க? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் வந்து இந்த கல்ச்சர்ஸில் போய் டான்ஸ் ஆடுவேன். அப்போ வந்து நோபல் கொரியோகிராஃபர் இருக்கு அப்படிதான் தினேஷ் மாஸ்டர் இவங்கெல்லாம் வேற காலேஜ்லேருந்து வருவாங்க. ஓகே அப்படி பழக்கமானவங்க நோபல் தினேஷ் ஜானி ஸ்ரீதர் எல்லாரும் அவங்க வந்து பிரபுதேவாவுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக டான்ஸராக போய் சேர்ந்தப்போ அப்போ தான் சினிமாக்குள்ளே போனோன்னே என்ன கூப்பிட்டாங்க டேய் நீ நடிப்பில்லடா வாடா அப்படின்னு என்னை நோண்டி அங்கே கூப்பிட்டு போனவங்க தான் நோபல் தான். ஆமாம் நோபல் அவன் வீட்டில் தான் தங்கியிருந்தேன். நோபல் வீட்டில் தான் சென்னையில். நீங்கள் பிறந்ததுலாம் கோயம்புத்தூர். ஓகே நீங்கள் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வேறு எந்த வேலைக்கும் போகல? இல்லை அதுக்கு முன்னாடி வந்து நான் யானன் காட்டன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஓகே அது மார்க்கெட் டவுன் ஆனப்போ கொஞ்சம் பணம்லாம் மாட்டிச்சு. என்ன பண்ணேன் அது வந்து ஷிஃப்ட் ஆகி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணேன். ஓகே அதுக்கப்புறம் ஒரு 3 ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணால் நல்லா போச்சு. கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் ஆச்சுல்ல ஒரு 97ல். அப்போது எல்லாமே வாஷ் அவுட்டு எங்கேயும் எந்த பிஸ்னஸும் எல்லாமே போச்சு. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் நடத்த முடியல. அப்போ உட்காந்துருக்கும் போது தான் நோபல் அப்போல்லாம் லெட்ரு எப்பாவது ஃபோன் அந்த மாதிரி தான். அப்போ தான் அவன் சொன்னான் சென்னை வா அப்படின்னு. போன உடனே அவங்களால எல்லாம் எனக்கு சான்ஸே வாங்கி தர முடியல. சொன்னா மச்சான் சாரிடா அது ஈஸியாக இருக்குன்னு வச்சா ஒன்றும் முடியலடா அப்படின்னா. நான் வேறு எங்கள் வடிவேல் ஸ்டைலில் சினிமாவில் நடிக்க போகிறேன் நான் வந்துட்டேன்னா அப்புறம் திரும்பி வந்தோன்னா இந்த மூஞ்சியெல்லாம் போச்சுன்னு காரி துப்புவாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவேன்னா போனால் நடிக்கிறதா ஒரு நடிச்சுட்டு தான் போகணும் அப்படி ஒரு சீனை நடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு. அதை போயிருந்துட்டு இந்த ஒரு கம்பெனியில் போய் காலையில் 9 மணிக்கு நின்னா நைட் 9 வரைக்கும் நின்றுருப்பேன். ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஏதாவது போனால் டைரக்டரையும் ப்ரொடியூசரை பார்த்துட்டு தான் வருவேன். ஓகே அவங்க சார் அப்படி மிஸ் பண்ணிட்டு தான் வருவேன். இப்படி தான் 4வது முடிச்சுட்டு சிவி ராஜன் சார் டைரக்டர் அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நின்று அவர் கூப்பிட்டேன்னாப்பா அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி நடிக்கணும். ப்ராம்ப்டிங் வாங்குவியா அப்படின்னாரு. ப்ராம்ப்டிங்னு என்னன்னு தெரியாது எனக்கு சார் அப்படின்னா. இல்லைப்பா டைலாக் நீயே பேசிடுவியா இல்லை யாராவது சொன்னாதான் பேசுவேன் சார் நானே பேசிடுவேன் சார். ஏன்னா அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தேன். நான் போய் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி நடிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க பார்த்து நான் பாத்ரூமில் கூட ஒரு புள்ளி இருக்கும். ஏன்னா அந்த க்ளோஸை வச்சு இப்படி பார்க்கணும்ல ரைட் லுக் லுக்கு அதனால் இருந்துட்டு ஒரு புள்ளி வச்சுட்டு அதை டைலாக் பேசிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நான் பேசணும். போன உடனே கொடுத்தாரு ஒரு கேரக்டரு ஒரு டைலாக் பேசினேன். ஓகே சான்ஸ் கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவரோட டைரக்ஷன்ல நடிக்கிறீங்க? இல்லை அதுக்கு முன்னாடி ஆசைன்னு சின்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன கேரக்டர்ஸு. இது வந்து நல்லதா ஒரு ரோல். என்ன சீரியல் அது? 4வது முடிச்சு. அதுதான் அதில் தான் சஞ்சீவ் எல்லாருமே பஞ்ச் ஆஃப் ஆக்டர்ஸ். யார் இருக்கா அதில்? டெல்லி கணேஷ் சார், விசு சார், சாய்ராம் சார், சஞ்சீவ் இவங்களாமே எல்லாம் கருத்தமா ராஜ்ஸ்ரீ நிறைய பேர். ஓகே நிறைய ஆர்டிஸ்ட் அங்கே தான். அதுதான் எனக்கு வந்து ஒரு ஸ்கூல். ஓகே அங்கே தான் எல்லாமே கற்றுக்கிட்டீங்க நடிப்பு எப்படி என்ன ஏது அப்படின்னு.
ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் 4வது முடிச்சிருந்தா நல்லா ஃபுல்லாக கேரக்டர் வருது. என்ன கேரக்டர் 4வது முடிச்சிருந்தா? சஞ்சீவோட ஃப்ரெண்டு. இப்போ நாம இப்படி கலாய்ச்சிக்குவோம், ஓகே ஓகே, அந்த மாதிரி சஞ்சீவை கலாய்ச்சிட்டே இருப்பேன் நான். அது மாதிரி. ஓ ஓகே ஓகே. அதான் போல் தொழிலில் பக்தியும் இருக்கும், பயங்கர ஃப்ரீயாகவும் இருக்கும். இப்போ ஆதித்ய டைரக்டர் இருக்கா அப்படி, தனுஷ் டைரக்டர் இருக்கா அப்படி, எல்லாம் நெப்ஸு அவனும் டைரக்டராக எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சீன் தீபக் காலையில் ஒரு ஷாட் சிரிச்சாங்கன்னா, ஏதாவது ஒன்று சிரிச்சாங்கன்னா 10 மணி 1 மணி வரைக்கும் சிரிப்பு இருக்கும். சீனே எடுக்க முடியாது, எடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க, எடுக்கவே முடியாது. டைரக்டர்ல தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க, என்னவோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு. அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் டப்புன்னு முடிச்சிடுவோம், எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். ஓகே. இப்போ இன்னொன்று வந்து நீங்கள் வந்து லாரன்ஸ் கூடயும் நடிச்சிருக்கீங்க, அப்புறம் உதயநிதி சார் கூட நடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது லாரன்ஸ் மாஸ்டர் கூட வந்து சிவலிங்கா அப்படிங்கிற படத்தில் ஒரு சின்ன கேரக்டர், நல்லா அவரும் நல்லா என்கரேஜ் பண்ணுவார். ஓகே, நான் இப்போ பண்ணால நல்லா பண்ணப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார். பிவாசரில் ஒரு சீன் என்னை சேஸ் பண்ணி இது பிவாஸ் சாருக்கும் அவர் பையனுக்கும் என்ன அவர்தே சேஸ் பண்ணி பிடிப்பா அப்படி. அந்த இதில் நல்லா பண்ண உடனே என்ன பண்ணாரு, அவர் பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த பஸ்ஸு எல்லாம் மரத்துக்கு நின்றுட்டு இருந்தோம். அவர் என்ன பண்ணார், முரளி கம் கெட் இன் மை கார் அப்படின்னு அவர் காரில் உட்கார வச்சு கூப்பிட்டு போவார். இது வந்து ஒரு கிரெடிட் மாதிரி. நல்லா பண்ணா அது அந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். உதயநிதி சார் கூட வந்து பொதுவாக மனஸ்தங்கம்னு ஒரு சின்ன கேரக்டர், அது பார்த்திபன் சாருக்கு ரைட் ஹேண்டாக வருவேன். அப்போ அவர் கூட ஒரு சின்ன ஒரு ஃபைட் சீக்வன்ஸு, அதில் சில்வா மாஸ்டர் சின்ன ஒரு பிட்டு வச்சுருந்தார் அவர் கூட. என்னை வந்து உதயநிதி சார் பின்னாடி அடிக்கணும், அவர் பின்னாடி இப்படி அடித்தா இங்கே பட்டாதான் நமக்கு தெரியாது. அவர் அடிக்க மாட்டார், அப்படி வந்து பக்கத்தில் நிறுத்திடுவார். அங்கேருந்து அடிச்சிட்டாருப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படிம்பா இன்னும் எல்லாம் சிரிச்சிருவாங்க, ஏன்னா லேட் ரியாக்ஷன். நான் சொல்லுவேன், சார் அடிச்சிருங்க சார், நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சிரிப்பார் வேணும்னு. விளையாடுவார் அவர், நான் யாரையுமே அடிக்க மாட்டேன் அது மாதிரி. அது நல்லா இருக்கும் அது. ஆனால் அவர் உதயநிதி சார் எல்லாம் 8 மணி கால் ஷீட்டுக்கு 7:30க்கு 7:45 வந்து ரெடியாக இருப்பார். ஓகே, 7:30க்கு ஸ்டார்ட் பண்ண ஷூட்டிங்கு வெடிகாலில் 3 மணி வரைக்கும் போகும். மூஞ்சியோ சொல்லிக்காம நடிச்சு வந்துருப்பார். ஓகே ஓகே, அந்த அளவுக்கு நல்ல ஒரு டெடிகேஷன் அவர். அப்புறம் அரவம் படத்தில் பிடி மாஸ்டரும் நடிச்சிருக்கீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். அது ஒரு சின்ன ஒரு 3 நாள் ஒர்க் தான். அது படத்துக்கும் சீரியலுக்கும் என்னென்னா, சீரியலில் வந்து நாம் என்னதான் பண்ணினாலும் பண்ணுங்க ஓகே ஓகே அப்படி இப்படிம்பாங்க, ஃபாஸ்ட்டாக இருக்கும். இல்லை அது நீ பண்ணாத ஏதோ ஒன்று எனக்கு ஷார்ட் எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே. இப்போ அரவணில் சின்ன கேரக்டர் ஒரு பிடி மாஸ்டர் கேரக்டர் தான். அதில் எப்படின்னா, அவங்க ஒரு லெக்சரர் எப்போ வந்து ஒரு மாதிரி டல்லாக வருவாங்க. அன்றைக்கி வந்து பயங்கர மேக்கப்போட சாரியெல்லாம் போட்டு அப்படி ஹை ஹீல்ஸ் எல்லாம் போட்டு ஜம்முன்னு வருவாங்க. அப்போ இருந்துட்டு எனக்கு ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி க்ளோஸில் வச்சுட்டாங்க. நான் பசங்களுக்கு வந்து விசில் ஊதிட்டு 1 2 3 4 அப்படின்னு எக்ஸசைஸ் சொல்லி தந்து கொடுத்துருப்பேன். இவங்களை பார்த்த உடனே அப்படி வாய் திறக்கணும், இவ்வளோ தான் ஷார்ட்டு. நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஆக்ஷன் சொன்ன உடனே அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டு தான் அவங்க பார்த்த உடனே அப்படின்னு விசில் கீழே வந்துடும். அதுக்கப்புறமா இருந்துட்டு அப்படி விசில் இல்லாமல் ஊதிட்டு அப்படியே திரும்பிட்டு இருப்பேன். அந்த எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன். பசங்க இங்கே இருப்பாங்க, ஆனால் அதை கண்டினியூ பண்ணேன். இன்னும் டப்புன்னுட்டு கட் அப்படின்ட்டு நல்லா இருந்ததுங்க அப்படின்ட்டு கேமராமேன் இதுக்காக வந்து இந்த ஒரு இது மாண்டேஜ் தான். ஏங்க அது புறம் விட்டு வெளியில் போனீங்க நம்ம இதெல்லாம் கேட்பாங்க சீரியலில். அதுக்காக ஒரு 45 நிமிஷம் செலவு பண்ணி ட்ராக்கை போட்டு இந்த ஷாட் எடுத்தாங்க. ஒன்று அவங்க கேத்ரின் அவங்க வந்து நல்லா இருந்தது, டைரக்டர் செம்மையாக இருந்ததுங்க, சூப்பர் கேமராமேன் சூப்பராக இருந்தாங்க. நான் நினச்சேன், நான் இங்கே சீரியல் இது நிறையா பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நேரம் எடுக்கிறாங்க. ஆனால் சீரியல் இப்படி இருந்தது அப்போ. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து டக்குனு ஃபுட்டேஜ் நடிகை கொடுக்கணும். இப்போ யார் ஒன்று அதெல்லாம் பண்ண சொன்னாங்க, நீ இது ஏதாவது புதுசாக பண்ணால் பக்கத்தில் இருக்க விட்டுறான் பாரு ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. சூப்பர்ண்ணா. இப்போ வந்து உங்கள் சினிமா கரியரை பற்றி பேசிச்சு, அப்புறம் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை பேர், அம்மா அப்பா பற்றி? அப்பா வந்து சீஃப் இன்ஜினியர் இருந்தார். 2018 தான் இறந்தார். ஈபியில் சீஃப் இன்ஜினியர். ஓகே ஓகே. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. அப்பா வந்து
நேர்மையான கொம்பாம்பாங்களே அது மாதிரி ரொம்ப நேர்மையான ஒரு ஆள். லஞ்சம் கிஞ்சம் எதுவுமே இருக்காது. ஓகே. ஆஃபீஸில் லோன் வாங்கி வீடு கூட கட்டலைன்னா பார்த்துக்கோங்க. ஆஃபீஸில் லோன் வாங்கக்கூடாது, லோனே வாங்கக்கூடாது. ஆமாம், ஏன்னா நமக்கு வீடு இருக்குது, நாம அதுக்கு லோன் வாங்கணும். அதில் வீடு இல்லாதவங்களுக்கு தான் லோன் அப்படிங்கிற அளவுக்கு இருப்பார் அவர். ஓகே, அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு இது. அம்மா வந்து நிறைய அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் மாட்டியிருப்பேன். ஓகே ஓகே. இந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அம்மா பண்ணது தான். ஓ, ஃபோட்டோஸ் தான் இருக்குது. ஓகே ஓகே. அதெல்லாம் அம்மா எம்ப்ராய்டரி அது இது எல்லாமே பண்ணுவாங்க. 83 ஆகுது அவங்களுக்கு. இப்போவும் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போவும் விட்டா 100 ஸ்டெப்ஸ் கூட ஏறுவாங்க. ஓகே. அம்மா இப்போ எங்கே இருக்காங்க? அங்கே எங்கள் வீட்டில் இருக்காங்க. உங்கள் வீட்டில் ஆனந்த நகர். கூட பிறந்தவங்க தம்பிக்கு 2 பேர். ஓகே. சங்கர் கணேஷ் அப்படின்னு. ஒரு தம்பி ரெடிமேட் கடை வச்சுருக்கான். இன்னொருத்தன் வந்து நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்கான். ஓ, ஓகே, சூப்பர், நைஸ் ஃபேமிலி. ஆனால் உங்கள் லைஃப்லேயே கிடைச்ச உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் ஒரு 3 காம்ப்ளிமெண்ட் சொல்லுங்கள். பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் 3 காம்ப்ளிமெண்ட்னா இந்த வாணி ராணியோட 1000 எபிசோட் ஃபங்க்ஷன் என்னமோ மேடம் கிட்ட வந்து இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்டுட்டு வர்றாங்க. ஒரு 10-12 பேருக்கு ஆர்டிஸ்ட்டு. அப்படி கேட்டுட்டு வந்துட்டு கடைசி என்னை பற்றி கேட்கல. மேடம் கிட்ட வந்து இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கல. எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. என்னடா எல்லாத்த பற்றியும் கேட்டாங்க, நம்மளை பற்றி என்ன நினைக்கிறீங்க மேற்பட்டு கேட்கலையே, கேட்டிருந்தா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குங்க அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப வருத்தமாயிருச்சு. மேடம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு டப்புன்ட்டு அவங்களே டப்புன்னுட்டு அந்த வீடியோ எங்கிட்ட இருக்கு. ஹீ இஸ் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் அமாங் ஆல் ஆஃப் தெம் அப்படின்னாங்க. அப்படி அவங்களே என்ன காட்டினாங்க. ஓ, சூப்பர். அப்படியே எனக்கு வந்து அந்த பரவசமாக எனக்கு பயங்கர இதாகிடுச்சு. கண்டையில் தண்ணி கலங்கிடுச்சு. ஏன்னா வருத்தப்பட்ட இடத்துல வந்து சொல்கிறப்போ அந்தளவுக்கு சந்தோஷமாயிடுச்சு. இந்த சொன்னாங்க என்னை பற்றி, இந்த மாதிரி பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணுவான், நல்ல டைலாக் எல்லாம் வந்து இப்போ என்னமோ இப்போ பேசணும் போனோன்னு இருக்க மாட்டான், அதுக்காக ஒர்க் பண்ணுவான், இம்ப்ரவைஸ் பண்ணுவான், பெஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுவான் அந்த மாதிரி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் போச்சு. அப்புறம் மேடம் கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்கிற கூட எங்கள் அழுதுருவோன்னு ரொம்ப இதாக இருந்தது. போய் மேடம் அப்படின்னு பார்த்தேன், தேங்க்யூ மேடம் அப்படின்னு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவலிங்கா படம் பண்ணேன். அது ஒரு சின்ன கேரக்டரு. ஆடியோ லான்ச்சில் வந்து அவர் பிஎஸ் சாரோட ஒய்ஃபும் பொண்ணு வந்து எங்கிட்ட பேசினாங்க. அப்போ அவர் கேட்குறாரு யார் அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க வந்து அந்த ஆறுமுகம் கேரக்டர் வாணி ராணி பார்த்துருக்காங்க. ஆறுமுகம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசினாங்க. ஒன்று அதை போய் சொல்லியிருப்பாங்க போருக்கு. ஓகே. படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தா அறிமுகம்னு என் பேர் போட்டிருந்தார். ஒன்று அவர் வீட்டுக்கு போன வாஸ் சார் வீட்டுக்கு போய், சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், டைட்டிலில் என் பேர் போட்டிருந்தீங்க அப்படின்ட்டு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தேன். அவர் போயா அப்படி ஸ்வீட் பாக்ஸ் அப்படி வச்சுட்டார். இது போயா அப்படி வச்சுட்டாரு, பிடிக்கலையா ஸ்வீட் பாக்ஸ், ஏதோ தப்பு பண்ணிட்டோமா ஸ்வீட் எல்லாம் கொண்டு போய் அப்படின்னுச்சா. ஏன்பா நீ தான் அந்த வாணியரில் ஆர்வம் கேரக்டர் பண்ணதா? நல்லா பண்ணுவேப்பா, நான் பார்ப்பேன், அதை அவ்வளோ நல்லா பேசுவேன், காமெடியெல்லாம் நல்லா இருக்கும், இதெல்லாம் முதல்ல சொல்லணும்ல, சொல்கிறது உனக்கு இந்த சின்ன கேரக்டர் கொடுத்துருக்க மாட்டேன், இனிமேல் அந்த மாதிரி சின்ன கேரக்டர்லாம் பண்ணாத, நல்லா தான் பண்ணு, அடுத்தது வந்து உனக்கு நல்லா தர்றேன் அப்படின்னாரு. ஆனால் கண்டிப்பாக அவர் அடுத்தது படம் பண்ணால் போய் பார்த்தா கண்டிப்பாக தருவார் அவர். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார். ஓகே. ராதிகா மேடம் பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ அங்கே எல்லோரும் வந்திருந்தாங்க. ரவிக்குமார் சார் வந்திருந்தார். என் ஒய்ஃப் இருந்துட்டு ரவிக்குமார் சார் கிட்ட போய் செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், அடப்போ அவர் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நான் கல்யாணத்துக்கு வந்திருக்க போய் டிஸ்டர்ப்லாம் பண்ண வேண்டாம், அதான் சொல்லிட்டாருன்னா அசிங்கமாக போயிடும். இல்லை கேளு. சரி நானும் போய் அப்படின்னு இருந்தார். போய் சார் அப்படின்னு அவர் அப்படி திரும்பினார். அப்படின்னு நீங்கள் அப்படின்னு நான் நினச்சேன் இவர் யாரும் நினச்சி நம்மளை இது பண்ணுறாரு போல இருக்க வேண்டிய. சார் நான் மேடம் சீரியல் நடிக்கிறேன். தெரியும், அந்த ஆறுமுகம் தானே ஆட்டோ டிரைவர் கேரக்டர், நல்லா பண்ணுவேப்பா, நல்லா இருக்குமே, நான் பார்ப்பேன் அப்படின்னாரு. எனக்கு அப்படி கல்லு குடிச்ச குரங்கு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நான் சார் செல்ஃபி அப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் என் தலையை இது பண்ணி அவர் எப்படி எல்லாம் பண்ணி இதெல்லாம் பட்டனெல்லாம் போட்டுவிட்டு பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியல, நான் அந்த கல்லு குடிச்ச குரங்கு மாதிரி ஆகிட்டேன். அவர் டப்பிங்கில் பயங்கர இம்ப்ரூவ்ஸ் பண்ண போல இருக்கு, தெரியுது நல்லா அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு.
சொல்லிட்டு செல்ஃபி அவரே மொபைல் வாங்கி செல்ஃபி எடுத்தேன். இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் அதை வச்சுருப்பேன். ஓகே, அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சுடுங்க. ஓகே, அதில் ரொம்ப இதெல்லாம் கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று மனோரமா ஆச்சு கூட நடித்தது. அவங்க ஒவ்வொரு ஷாட்டுக்கும் நல்லா பண்ணப்பா, நல்லா பண்ண தம்பி, நல்லா பண்ண தம்பி அப்படிம்பாங்க. முடிஞ்சோட ஷாட் முடிஞ்சோடனே பாராட்டுவாங்க. அதில் இந்த மாதிரிலாம் நல்ல நல்ல கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதான் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட், இதுதான் அவார்டு. அப்புறம் தொடர்ந்து 3 வருஷம் நீங்கள் குமுதம் அவார்டு. ஆமாம், குமுதம் சர்வே அவார்ட்ஸ் அப்படிம்பாங்க. அது 3 இயர்ஸு பிடித்த காமெடியன் 3 வருஷம் எனக்கு தான். வாணிராணிக்காக இல்லை, சூப்பர். அதான் வாணிராணி தான் வந்து லைஃப் டர்னிங் பாயிண்ட், ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. ஏன்னா ரத்னம் சார் டைரக்டர், அவர் எப்படின்னா அவர்கிட்ட போய் சார் நாம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 10 ஐடியா கொடுப்பாரு. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அதெல்லாம் வேணாப்பா, இருக்கிறது பண்ணிப்பா அப்படி சொல்ல மாட்டார். ஓகே ஓகே ஓகே. ரத்னம் சார் நம்ம சார் இது பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 ஐடியா கொடுப்பாரு. ஓகே, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு. ரொம்ப வேவ்லென்த் மைண்ட் செட் செட் ஆகி நம்ம வர்க் பண்ணுவார். அவ்வளோ இதாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு யாரையும் பார்க்க முடியாது. டீமே அப்படி தான் இருக்கும், எல்லாரும் டீமே. மொத்த டீம். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச டீம்னு இது பிடிச்ச சீரியல் நீங்கள் பண்ணதுலே? வாணிராணி. பிடிச்ச டீமும் வாணிராணி, எல்லாம் வாணிராணி தான். பப்ளு சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். அதான் பப்ளு சார் எல்லாம் பார்த்தா இருந்துட்டு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவர். அது இப்போ பேசிட்டு பார்த்தா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட பேசிகிட்டு இருக்கோன்னு தோணாது. இப்போ அதாவது வந்து நான் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட், அவர் பெரிய ஆர்டிஸ்ட். இப்போ யாராவது பார்த்தாங்கன்னா இவங்க என்னமோ வாடாப்பட தோஸ்து மாதிரி தான் நினைப்பாங்க. அப்படி ஃப்ரெண்ட்லியாக பேசிப்பீங்க, அந்த மாதிரி பேசிட்டு இருப்போம். அதாவது ரூம்குள்ளே பார்த்தா ரவிக்குமார் சார் ராதிகா மரத்துக்கு அப்பா பண்ணுவார், அவர் பப்ளு சார், மனோ சார், சிவாஜி சாரோட அண்ணன் ரிலேட்டிவ், அண்ணன் அந்த மாதிரி இருந்தோன்னா அது வந்து எப்படி இருக்குன்னா திருவிழா மாதிரி இருக்கும். அவ்வளோ ஜாலியாக கலகலன்ட்டு ஒரு காலேஜ் பசங்க மாதிரி இருக்காங்க. காலேஜ் வயசு வித்தியாசம் இருக்காது, அப்படி இருக்காது. கலாய்ச்சிட்டு இவர் அவரை கலாய்ச்சிட்டு அப்படி இப்படி அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படிண்ணா இவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்க? வயசானாலும் தெரியவே இல்லையா வயசு? அப்படியே எனக்கு வயசாச்சு. வயசு தெரியலீங்களே, கெஸ் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்கள். ஒரு 16. 16? 46. ஐயா போங்க. 56? அது இல்லை, 54 வயசாச்சு. தெரியவே இல்லை உண்மையிலே. எப்படி இவ்வளோ ஃபிட்டாக மெயின் பண்ணுறீங்க? என்ன ஃபுட்டு சாப்பிட்றீங்க? ஃபுட் ரொட்டீன் சொல்லுங்கள். ஃபுட் ரொட்டீன் பார்த்தா ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன். அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ், போன் மேரா சூப்பு ஒரு கிளாஸ், அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்குன்னா ஒரு நாள், மரவள்ளி கிழங்கு ஒரு நாள், ஃப்ரூட் பப்பாயா, 6 முட்டை, எக் ஒயிட். ஓகே, டெய்லியுமே? டெய்லி. மத்தியானமா இது எப்போ? காலையில். ஓகே, இதுதான் இது காலையில். மத்தியானம் ரைஸ், ஏதாவது வெஜிடபிள். ரைஸ் வெஜிடபிள். ஓகே. நைட்டு அந்த மாதிரி தான், ஏதாவது தோசை, ஒரு ஃப்ரூட்டு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓ, இதுதான் உங்கள் டெய்லி ஃபுட்? இது தாண்டி வாக்கிங், ஜிம் ஒர்க் கூட? காலையில் ஒரு வீக்லி ட்வைஸ் 10 கிலோமீட்டர்ஸ் ஓடுவேன். ஓகே. அப்புறம் மீதி 2 நாள் 5 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓ, எதுக்கு? 2 நாள்லேருந்து 10 கிலோமீட்டர், 5 நாள்லேருந்து 5 கிலோமீட்டர். இன்னைக்கு 10 ஓட்டினேன்னா நாளைக்கு 5, அதுக்கு அடுத்த நாள் வாக்கிங், அதுக்கு அடுத்த நாள் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் திரும்ப 10, 5 வாக்கிங், அப்படி பிரித்து அந்த மாதிரி. ஜிம்முக்கெலாம் ஜிம்முனாலே போகிறோம். வெறும் புஷ்அப்ஸ் மட்டும் அடிப்பேன். புஷ்அப்ஸ் அடிப்பீங்க? எவ்வளோ புஷ்அப்ஸ் அடிப்பீங்க? ஒரு 200 அடிப்பேன். 200? இப்போ அடிச்சு கட்ட முடியுமா உங்களால்? இப்போ எப்படி அடிக்க முடியும்? காலையில் அடிக்கலாம், அதாவது கண்டினியூஸாக இல்லை. ஃபஸ்ட்டு செட்டு 40, செகண்ட் செட் 30, தேர்டு 30, 20, அந்த மாதிரி கம்மியாகிட்டே போகும். ஓ, ஓகே. அதிகமாக அட்டஸ்டில் 40 அடிப்பேன். 40 அடிப்பீங்க? 40 பண்ணுவேன். ஓ, பரவாயில்ல. நம்மளாம் வந்து 5 எடுக்குது பெருசு, 10லாம் பெரிய விஷயம். 40 அடிப்பீங்களா? பண்ணலாம். இப்போ பண்ணுவீங்களா? பண்ணலாம், ஒன்றும் பெருசு. சரி, ஃபஸ்ட் டைம் நம்மளுக்காக 40 புஷ்அப்ஸ் எடுக்கிறீங்க? எடுக்கலாம். ஓகே, கமான்லாம். காலையில் தான் கபடி இருக்கும். ஓகே ஓகே, ஆக்ஷன். ஃபஸ்ட் டைம் நம்மளுக்காக 40 கவுண்ட்டு. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59,
60. ஓ சூப்பர் நானு. எப்பா ஐயோ, நானும் ஒரு நாளைக்கு ஒரு 200 பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு காலையில் லிமிட் முடிஞ்சிச்சு, அதனால என்னால் பண்ண முடியாது. பட் சூப்பர் நானு. தேங்க்யூ. அட் டைமில் 60ன்றது பெரிய விஷயம். சூப்பர். இதே மாதிரி ஃபிட்டாக வச்சுக்கோங்க. கலக்கிட்டீங்க நீங்கள். கேட்டோன்னா பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. Slate today, slate tomorrow. Next phase. Next is now. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.